அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா ஏச்சேமே தபசி ஸ்திதா. தசரதா ஒன்று சொல்கிறேன் கேளு. உன் பிள்ளை யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். அவனை என்னோட அனுப்பி வை, உனக்கு நல்லது நடக்கும்னார். அவனுக்கு புரியலை, என் குழந்தைய நான் அனுப்புறதான் நான். விஸ்வாமித்திரர் கோபம் வந்து கிளம்பினார். அப்போதான் வசிஷ்டர் சொன்னார், தசரதா என்ன விஸ்வாமித்திரர் யாகம் பண்றார், அதை காப்பாத்துறதுக்கு உன் பிள்ளை வேணுமா? நல்லா யோசனை பண்ணிப்பார். கூகுள் கம்பெனியினுடைய சேர்மன் இருக்காரே பிச்சை, அவரிடத்துல போய் உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுத தெரியுமான்னு கேட்டால் எவ்வளவு கேவலமாக இருக்கும். யாரிடத்துல போய் என்னத்தை கேட்கறது? கூகுள் கம்பெனியுடைய சேர்மன், அவர் போய் உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுத தெரியுமான்னா அவர் சிரிச்சுட, ஐயோ பாவம் ஏதோ பைத்தியமாட்டு இருக்குன்னு போயிடுவார் ஒரு மாட்டு. விஸ்வாமித்ரா ஏ தசரதா, விஸ்வாமித்திரரால் முடியாதுதான் ஒரு காரியம் இந்த உலகத்தில் உண்டு. நன்னா தெரிஞ்சுக்கோ, உன் பிள்ளைக்கு அவரால் ஏதோ நல்லது நடக்கணும்னு இருக்கு. அதனால அவரோட சேர்ந்து குழந்தைய அனுப்பு. நான் இப்படி இவன் அனுப்பினானாங்கிறத சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா அடுத்த வார்த்தையில சொன்னார். ரணாத்வர துர்ய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்தவந்திதா. ரணாத்வர துர்ய, விஸ்வாமித்திரோட அனுப்புன்னு சொன்ன உடனே ஆச்சாரியன் வசிஷ்டர் சொன்னார். அப்படிங்கிறதுனால தசரதன் ராமனை கூட்டின்னு வரணும்னு சொன்னான். ராமனை விட்டு ஒரு க்ஷணங்கூட விலகாத லக்ஷ்மணனும் கூட வந்தான். வந்த உடனே 2 பேரையும் அனுப்பிச்சு வச்சான். கம்பர் சொன்னார், எப்படி இருந்ததுன்னா, இந்த குப்பை போடுறதுக்குன்னு ஒரு கூடை வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கூடையை இங்கேருந்து எடுத்து அப்படி வச்சா எப்படி இருக்கும், அதுபோல் அப்படி விளையாட்டாக கொடுத்துட்டானா. கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் இப்போ குழந்தைக்கு ஏதோ மங்களம் உண்டாகும்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனால் ஒன்று சொன்னான், 10 நாளுக்குள்ளே குழந்தைய கொண்டு வந்து விட்டுடுங்கன்னு. அதுக்குன்னு அவசியம் பண்ணி விடுறேன் அப்படின்னார். இப்போ இங்கேருந்து ராமன் லக்ஷ்மணன் விஸ்வாமித்திரோடு கிளம்புறான். சுவாமி சொன்னார், ரணாத்வர துரிய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்தவந்திதா. ரணாத்வர, ரணாத்வரன ரணம்னா புண்ணுன்னு அர்த்தம். இங்க எதுனார், அதர்மம்ங்கிற சொல்லுக்கே யுத்தம்னு தான் அர்த்தம். அதர்மம் அப்படின்னாலே பண்ணக்கூடாததுன்னு அர்த்தம். இங்க சொன்னார் ரணாத்வர, ரணம்னா புண்ணுன்னு அர்த்தம், காயம் அர்த்தம். அந்த காயம் போகுமாறு, அந்த புண்ணு விலகுமாறு, அந்த காயம் நன்றாக ஆறுமாறு மருந்து போட்டானாம் பெருமாள். என்ன பண்ணினார், துரிய பவ்ய. இங்க எது காயம், விஸ்வாமித்திரர் பண்ணக்கூடிய யாகம், அதுக்கு மாரீசன் சுபாகு இவாள்லாம் தங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த யாகம் ஹோமங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்றா. சாஸ்திரமே சொல்றது, ஸ்ரேயாம்சி பகு விக்ஞானி பவந்தி மகதாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தமிழ்ல ஒரு பாட்டு உண்டு. இப்போ மார்கழி மாதம் விடியற் காலையில் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போவான். சரி, அது வேண்டாம். கோவில்களில் கோட்டியாக போவா, பெருமாள் முன்னாடி பாசனம் பாடிண்டே போவான். இப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னா பாடணும்னு ஆரம்பித்தாலே கொட்டாவி வந்துடும். இப்போ தான் ஆரம்பித்தேன், அது கூட கொட்டாவி வந்து கொடுத்தும்பா. ஆனால் அடுத்த வாழை பற்றி வம்பு பேசுறதுன்னா 4 மணி நேரம் வம்பு பேசிட்டோ கடைசியில் என்ன சொல்லுவா தெரியுமா, நமக்கு எதுக்கு அடுத்த வாழை பற்றியெல்லாம் வம்பு பேசி, எப்போ 4 மணி நேரம் கழிச்சு. இந்த புத்தி முதலனா இருக்கணும். கோள் சொல்வது என்றால் நாக்கு கொண்ட மட்டும் துள்ளும், கோவிந்தா என்று சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும். நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னா தூக்கம் வந்து விடுமே. அதுபோல ஸ்ரேயாம்சி பகு விக்ஞானி, ரொம்ப படிச்சவா ரொம்ப பெரியவா நல்ல காரியம் பண்ணணும்னா தடங்கள் வரும். விஸ்வாமித்திரர் பண்ணக்கூடிய யாகத்துக்கு நிறைய தடங்கள் வந்தது. சுவாமி தேசிகன் இங்கேயே சொன்னார், ரணாத்வர துரிய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்தவந்திதா. விஸ்வாமித்திரர் யாகத்தை காப்பாற்றணும்னா அதுக்கு கையில் அஸ்திரங்கள் வேணுமே. அந்த அஸ்திரங்கள் எல்லாம் ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து சேவிச்சதான். அதான் பிருந்த வந்திதா. வந்திதானா சேவித்ததுன்னு அர்த்தம். என்ன சேவிச்சதான், இதோ மேல விஸ்வாமித்திரர் யாகம் பண்ண போறார், நீ யாகத்தை காப்பாற்ற போறிய, அஸ்திரங்களெல்லாம் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிருதான். ராமா என்ன பிரயோகம் பண்ணு, ராமா என்ன பிரயோகம் பண்ணுன்னு பிரார்த்தனை பண்ணிருதான். இதை சுவாமி எங்க தான் பார்த்தாருன்னு தெரியல. ரணாத்வர் அப்படி நினைச்சு பார்த்தாலே பிரமிப்பா இருக்கு. விஸ்வாமித்திரர் யாகம் நடக்கிறது, பெருமாள் அந்த யாக குண்டத்தை சுத்தி வரான். கம்பர் சொன்னார், கண்ணை இமை காப்பது போலே காத்தார்னர். அழகான வார்த்தை. கண்ணை இமை காப்பது போலே. நம்ம கண்ணு இருக்கு இல்லையா, கண்ணுக்கு மேல இமை இருக்க, அந்த இமை மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு போகும்.
அது போகிற வரைக்கும் தான் நமக்கெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அது இல்லைன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், அது யாரை கூப்பிட வேண்டியதான். கண்ணை இமை காப்பது போல, அந்த கண்ணை எப்படி இமை காத்ததோ அது போல விஸ்வாமித்திரர் யாகத்தை, அந்த யாக குண்டத்தை சுத்தி பெருமாள் லக்ஷ்மணன் வந்தாளாம். இது ஆச்சரியம் இல்லை சுவாமி, இதை விட ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? யுத்தகாண்டத்தில் வால்மீகி சொன்னார், ராவணனோடு யுத்தம் பண்ண போயாச்சு, யுத்தம் நடக்கிறது இல்லையா, யுத்தம் நடந்து முடிஞ்சதுன்னா எல்லா வானரங்களும் ஓய்வெடுக்க போயிடுவாளாம், எல்லாரும் ஓய்வெடுத்துப்பாளாம், பெருமாள் தூங்க மாட்டானா. பெருமாள் லக்ஷ்மணனை கூட்டிண்டோ அந்த யுத்த களம் முழுவதும் வட்டம் வருவனா, எங்கேயாவது வானரங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமா, இந்த வானரங்கள் தூங்குறப்போ ராட்சசா வந்து யாகம் இந்த வானரங்களை கொண்டுடுவாளோ அப்படின்னு பெருமாள், ஐயோ இவாளை நாமனா காப்பாற்றணும், நம்ம நம்பி வந்தார்களேன்னு பெருமாளும் லக்ஷ்மணனும் தூக்கம் இல்லாமல் இருந்தார்கள்ங்கிறார். அது அத்தனை இங்க சொன்னார். திவ்யாஸ்திர அஸ்திரங்களெல்லாம் வந்துதான் நமஸ்காரம் பண்ணி என்னதான் ராமனை என்ன சொன்ன தெரியுமா? ராமா என்ன பிரயோகம் பண்ணு ராமா, நான் மாரீசனை கொண்டுடுறேன், ராமா நான் சுபாகுவை கொண்டுடுறேன், ராமா நீ என்ன பிரயோகம் பண்ணுன்னு அஸ்திரங்களெல்லாம் வந்து ராமனிடத்திலே வந்து பிரார்த்தித்தது அப்படின்னு சொல்றார். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? சுதர்சன ஆழ்வானே எம்பெருமான் எப்ப தன்னை பிரயோகம் பண்ணுவான்னு காத்துட்டு இருக்கான்னு சொன்னா, அந்த சுதர்சன ஆழ்வானை தன் திருக்கரத்திலே ஏந்திய எம்பெருமான் தானே இப்ப ராமச்சந்திரமூர்த்தியாக அவதாரம் பண்ணியிருக்கான். அப்ப அஸ்திரங்கள் வந்து பெருமாள்கிட்ட, பெருமாளே என்னை எப்ப என்ன பிரயோகம் பண்ண போறான்னு காத்துட்டு இருக்காதா, காத்து கொண்டு இருந்தது. உடனே அடுத்த ஒரு கேள்வி வந்தது. ஆமா, கீழே பெருமாளை தாமரை போன்றவன் சொல்லு தசரதனே என்ன சொல்றான், என் குழந்தை ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனாக, என் குழந்தை ராமன் யாரு தெரியுமா, இன்னும் 16 வயசு கூட ஆகலைன்னார். இது பரவாயில்ல. அடுத்து இன்னொன்று சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? குழந்தைக்கு இன்னும் கேசங்களே வளரலையேன்னார். இந்த காலமாக இருந்ததுன்னா உடனே எங்கள் கிளினிக்கு வாங்கோ, நாங்கள் மருந்து தடவை கொடுக்குறோன்னு இருப்பான். ராமனுக்கு கேசங்களே வளரலைன்னார். எப்படி சொன்னார் தெரியுமா? கேசங்கள் வளரலைங்கிறத அழகாக சொல்லிட்டார். குழந்தை ராமனுக்கு குடுமி போடுறதுக்கு கூட, கொண்டா போடுறதுக்கு கூட கேசங்கள் வரலையே. அந்த குடுமிங்கிறது ஒரு அழகு. காஞ்சிபுரத்தில் வையங்கண்ட வைகாசி மாசத்தில் உற்சவம் நடக்கும். காஞ்சிபுரத்தில் விடியற் காலையில் போய் வரத பெருமாளை சேவிக்கணும். தேவ பெருமாளை சேவிச்சோம்னா காலையில் எல்லாரும் கொண்டை போட்டு இருப்பாள வைஷ்ணவா. அது மட்டும் கிடையாது, அந்த கொண்டையில் அழகாக பூ சுத்தின்னு இருப்பான். காதில் பூ சுத்துறதுல இது கொண்டையில சுத்திக்கிறது பூ. அது மட்டும் கிடையாது, நாதஸ்வரம் வாசிக்கிறவா அழகா குடுமி வச்சுருப்பான். திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளைலாம் அப்படிதான் இருந்திருக்க. திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை பெரிய மேஸ்ட்ரோ இல்லையா, ஆனால் அவர் ஜென்மாவில் எவ்வளோ கட்டப்பட்டிருக்காரு தெரியுமோ. எப்போதுமே கட்டப்பட்டாதான் ஜென்மாவில் ஒரு முன்னேற்றத்துக்கே வர முடியும். சரி, அது அப்படியே இருக்கட்டும். அப்போ இங்கே சுவாமியை பார்த்து கேட்டால், என்ன சுவாமி என்னவோ அஸ்திரங்கள் எல்லாம் வந்து ராமச்சந்திரமூர்த்தியை சேவிச்சதுன்னு சொன்னீரே, இந்த குழந்தை தாமரையை போலன்னு சொன்னீரே, தாமரைனா ரொம்ப மென்மையாக இருக்கும், அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும். இப்போ ஜிம்முக்கு போகிறவாளை பார்த்தீங்கன்னா அவன் சாஃப்டாக இருக்க மாட்டான், கடினமாக தான் இருப்பான். சாஃப்டாக இருக்கிறவன் ஜிம்முக்கு போகிறது கொஞ்சம் கட்டம், ரெண்டும் சேராது. ஜிம்முக்கு போனான்னு அப்படி முரட்டுத்தனமாக இருப்பான். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, பிள்ளை மிலிட்ரியில் இருக்கான், கல்யாணம் 2 மாதம் ஆச்சு. அவன் சொன்னான் 2 மாதம் லீவ் போட்டிருந்தான், லீவு கிடச்சிது. மாமனாட்ட சொன்னால் ஒரு 6 மாதம் நான் டெல்லிக்கு போகிறேன், நான் போயிட்டு அங்கே சௌகரியம் பார்த்துட்டோ பொண்ணை கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். நடுவில் தீபாவளி வந்தது, தலை தீபாவளி. இந்த காலம் மாதிரிலாம் வாட்ஸ்அப்லாம் கிடையாது. பொண்ணை பற்றவர் என்ன பண்ணினார், சம்பந்திக்கு தகவல் எழுதினார், ஒரு கடிதம் எழுதினார், தலை தீபாவளி வருதே மாப்பிள்ளையை அனுப்பிச்சு வைங்கன்னு. உடனே பிள்ளையும் உடப்பான். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. இப்போ தான் பிள்ளையும் பொண்ணு அவளே எல்லாம் பண்ணிவிட்டு தகப்பனாருக்கு ஃபார் ஃபேவர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் போட்டு விட்றான். பொண்ணை பற்றவர் சம்பந்திக்கு தபால் எழுதினார், தலை தீபாவளி வருது மாப்பிள்ளையை அனுப்பிச்சு வைக்கணும்னு. உடனே அவர் தன் பிள்ளைக்கு எழுதினார், டே தலை தீபாவளி வருதுடா, உங்கள் மாமனார் உன்னை வரணும்னு சொல்கிறார், அதனால மாமனார் வந்து பார்க்கணும், ஊருக்கு வரணும்டா அப்படின்னார். அவன் டெல்லியில் இருக்கான், மாமனார் தஞ்சாவூரில் இருக்கார். தஞ்சாவூர் பக்கத்தில் கிராமம் கல்யாணபுரம்னு வச்சுப்போமே. இப்போ எப்படி வருது, அவன் அங்கேருந்து லீவெல்லாம் போட்டுட்டு வரணும். இதை பொண்ணும் கல்யாணம் ஆகி 2 மாதம் வரையும் இருந்தால் கிளம்பி போயிட்டா. அப்புறம் அவன் எப்போ வருவான்னு வாசலையே பார்த்துட்டு இருக்கா. அப்பா சொன்னார், இல்லைம்மா இந்த மாதிரி தீபாவளி வருது, மாப்பிள்ளை அவசியம் வருவான்னு சொல்லியிருக்கா. இவாளும் வருவான்னு பார்த்துட்டு இருக்கா. ஒன்றும் வர காணும், தகவலும் காணும். இப்போ மாதிரியா கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப்பு, ட்ரெயினில் ஏறி உட்காந்த உடனே ஒரு வாட்ஸ்அப்பு, ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் டீ குடிக்கிற போது நான் குடிச்சுட்டு இருக்கேன், அது வந்து ஒரு செல்ஃபி, அது அப்படியே வீடியோ வேறு. எவ்வளவு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆகிடுது.
இது கூட பரவாயில்ல. இப்போ நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. அது படுத்துகிற மாடு எதுவுமே இல்லை. இந்த இடத்துக்கு தேவையில்லைன்னா ரெலவெண்ட்டாக இருக்குங்கிறனால சொல்லிடுறேன். இப்போ ரொம்ப சமீபத்தில் ஒரு வீடியோ வந்தது. சசி தரூர் இருக்கார் இல்லையா, அவரை இன்டர்வியூ பண்ணுறார். அப்படி ஒரு யூடியூப் ஒன்று வந்து ஒரு சசி தரூர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால அது எவ்வளவு டேஞ்சருங்கிறதையும் அவளே சொல்கிறான். அது அப்படியே இருக்கட்டும். இப்போது அந்த பிள்ளையாண்டான் டெல்லியிலேருந்து கிளம்பி வரான். மாமனார் பார்த்துட்டு இருக்கார், மாப்பிள்ளையை காணுமேன்னு. காலையில் 5 மணி இருக்கும். வாசலில் யாரோ கதவை தட்டினா. பொண்ணு ஆத்துக்காரன் தான் வரான்னு ரொம்ப கல்யாணம் ஆகி புதுசு தானே, ரொம்ப சந்தோஷமாக போய் கதவை திறந்து பார்த்தா வாசலில் போலீஸ்காரன் நிற்கிறான். இந்த பொண்ணு நடுங்கி போயிட்டா. நேராக உள்ளே ஓடினா. அப்பாவோட போய் சொன்னா, ஐயோ வாசலில் யாரோ வந்திருக்கான்னு பயந்து கத்தினா. ஐயோ பொண்ணு இப்படி கத்துனாலே, மாப்பிள்ளை வரக்கூடிய நாளாச்சே, இப்படி இருக்கானா, மாப்பிள்ளை சந்தேகப்படுவாரே, என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு பயம் வந்தது. அவர் வாசலில் வந்து பார்த்தா போலீஸ்காரன் இருக்கிறான். கேட்டார், நீங்கள் யார், என்ன வேணும்? நாங்கள்லாம் ரொம்ப கௌரவமாக இருக்கிறவா, நீங்கள் எல்லாம் இப்படிலாம் வரக்கூடாதுன்னா. அப்போ தான் அவன் கேட்டான், மாமா என்ன தெரியலையான்னா. ஒன்றுமே புரியலை. என்ன மாமா என்ன தெரியலையாங்கிறானே, போலீஸ்காரன் மாமாங்கிறானே. ஐயோ என்னடா அதுன்னு பார்த்தா அப்போ தான் அவன் சொன்னான், மாமா நான் அவங்க ஆற்று மாப்பிள்ளைன்னா. அப்போ இவருக்கு புரியலை என்னதுன்னு பார்த்தா, அவன் அந்த மிலிட்ரியிலேருந்து கிளம்பினான் இல்லையா, அந்த மிலிட்ரி ட்ரெஸ்ஸோடு அப்படியே நேரம் வரான். தலை தீபாவளிக்கு அசடு இப்படியே வருது. தலை தீபாவளிக்கு ஒரு அழகாக ஒரு டிஷர்ட் போட்டுட்டோம். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3/4 வந்திருந்தான்னா மாப்பிள்ளை வந்திருக்கான்னு தெரியும். அந்த மிலிட்ரியிலேருந்து அப்படியே பேட்டில் ஃபீல்ட்லேருந்து இந்த துப்பாக்கியோட தலையில் தொப்பியோட அந்த ஒரு ட்ரெஸ் இருக்குது, அதை போட்டுன்னு வந்தான். இந்த பொண்ணுகிட்ட போய் அப்பா சொன்னார், இவதாண்டி உங்கள் ஆத்துக்காரர். ஐயோ இவர் இல்லையே அப்படிங்கிற அவள். அது போல இங்கே கேட்டால், ராமனை தாமரை போன்றவன் மென்மையானவன்னு சொன்னீரே, விஸ்வாமித்திரர் யாகத்தை காப்பாத்தினானே எப்படி நம்புறதுன்னா, உடனே அடுத்த வார்த்தை சொன்னார், பிரணத ஜன விமத விமதன துர்லலித தோர்லலிதா. அழகான புஜங்கள். எப்படின்னார், தன்னுடைய விரோதிகள் யாரோ, தன் அடியார்களுக்கு யார் விரோதிகளோ அவர்களை வதம் செய்ய வேண்டும் என்றால் தாமரை போன்றதான எம்பெருமானுக்கும் அபாரமான சக்தி உண்டாயிடுமா. பிரணத ஜன விமல விமதனா. பிரணத்தனா ரொம்ப வேணுங்கிறவான்னு அர்த்தம். பிரணத ஜன தன் அடியார்கள், பிரணத ஜன விமத அவர்களுக்கு விரோதிகள். அடியார்களுக்கு யார் விரோதிகளோ அவர்களை அழிக்க வேண்டும் என்றால் பெருமாளுக்கு திடீர்னு எங்கேருந்து தான் பராக்கிரமம் வருமோ தெரியாது. இதை ரொம்ப அழகா பார்க்கலாம். ஹனுமானுக்கு ஆபத்து வந்ததுன்னு சொன்ன உடனே பெருமாளுக்கு கோபம் வந்தது. பின்னாடி சுவாமியே சொல்ல போறார். சரி, தாமரை போன்று இருக்கான்னு சொன்னார், அபாரமான புஜபலத்தோடு இருக்கான்னு சொன்னார். இப்படி இருந்தவன் விஸ்வாமித்திரரோடு கிளம்பி போனானே, என்ன நடந்ததுன்னு அதை அடுத்ததான சூழ்நிலையில் சொன்னார். தனுதர விசிக விதாடன விகடித விசராரு சராரு தாடகா தாடகேயா தாடகா தாடகேயா தாடகா தாடகேயான்னார். தாடகைனா தாடகைன்னு தெரியறது. தாடகைன்னா தாடகையினுடைய பிள்ளைகள் மாரீசன் சுபாகு. தாடகை என்ன, மாரீசன் சுபாகு என்ன, இவர்களை வதம் பண்ணியவர்கள்னார். ஆனா மாரீசனை வதம் பண்ணலையே, சுபாகுவை தான் வதம் பண்ணினான் பெருமாள். தாடகையை வதம் பண்ணினான், மாரீசனை வதம் பண்ணலை. எதுக்காக வதம் பண்ணலைன்னா, பிற்பாடு இவனால காரியம் ஆகணும். இவர் இருந்தால்தான் அவதாரமே நடக்கும். அவதாரம் பண்ணினதுக்கு பிரயோஜனமே மாரீசன் இருந்தால்தான். அதனால மாரீசன் என்ன பண்ணினார், பத்திரமா டன்சோல அனுப்பிச்சுட்டார் பெருமாள். அப்படி சொன்னா இன்னும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அஸ்திரத்தினால பிரயோகம் பண்ணினார், கடலிலே தள்ளினார்னா என்ன கடலில் தள்ளினார், எங்க பண்ணினார், ஒன்றும் புரியலையேங்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுத்துனா ரியல் எஸ்டேட் ப்ரொமோட் பண்றா இல்லையா, வீடு கட்டுறா இல்லையா, அவள் என்ன பண்ண போறா தெரியுமா, கிச்சன்லெஸ் பிளாட்னு போட போறா. கிச்சன்லெஸ் KLF. ஏன் சுவாமி அப்படின்னா, எல்லாம் ஸ்விக்கியாக எடுத்து அப்புறம் கிச்சன் எதுக்கு, அந்த ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் எங்களுக்கு பெட்ரூமா கிடைக்குமே. வருங்காலம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. கிச்சனே கிடையாதா, ஆனால் கிச்சன் வேண்டாம், அது ஒரு எக்ஸ்ட்ரா ரூமாக எடுத்துகிட்டு போடுவோம். அட்வர்டைஸ்மெண்ட்டில் KLFன்னு வரும். KLFனா கிச்சன்லெஸ் ஃப்ளாட். அது ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட். ஆமாம், இப்போ எல்லாம் ஸ்விக்கி தான் நமக்கு. நம்ம ஆத்துக்காராள்கிட்ட நமக்கு பிரியம் இருக்கோ இல்லையோ, ஸ்விக்கிலேருந்து அவன் வரானான்னு வாசலே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பிள்ளையாண்டா தகப்பனாருக்கு தேவசம் பண்ணினான். வாத்தியார் சொன்னார், உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப எது பிடிக்குமோ அதான்டா பண்ணணும்னார். அவன் சொன்னான், எங்கள் அப்பாவுக்கு ஸ்விக்கியில் மசாலா தோசை தான் ஆர்டர் பண்ணுறது பிடிக்கும், அது பண்ணலாமான்னு கேட்டான். எங்கள் தகப்பனார் திவசத்துக்கு ஸ்விக்கியில் வாங்கிக்கிற மசாலா தோசை. தாடகா தாடகேயா தனுதர விசிக விதோடன
தனுதர விசிகனர், அதாவது அல்பமான அஸ்திரம், அதை பிரயோகம் பண்ணினான் மாரீசன் மேல. அந்த அஸ்திரத்துக்கே பேரு மானவாஸ்திரம்னு பேரு. மானவாஸ்திரம் என்ன பண்ணும்னா ரொம்ப தூரம் கொண்டு போய் தள்ளி விட்டுடும். அது மாதிரி மாரீசனை ரொம்ப தூரம் தள்ளி விட்டுட்டார். சரி, தாடகையை வதம் பண்ணணுமே. தாடகையை வதம் பண்றதுல பெருமாளுக்கு இஷ்டம் இல்லை. விஸ்வாமித்திரர் சொன்னாடே, இவள் தாடகை, இவள் ஸ்திரீன்னு வதம் பண்ணாமல் இருக்காதே, அண்ணா தெரிஞ்சுக்கோ, உன்னுடைய தர்மம் என்ன அப்படின்னா, எங்க அதர்மம் இருக்கோ, அதர்மம் யாராலே உண்டானதோ அதற்கு காரணம் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வதம் பண்ணணும். பாதகம் வா ச தோஷம் வா கர்த்தவியம் ரக்ஷதா சதா, விஸ்வாமித்திரர் சொல்ற வாக்கு. அதாவது பாதகம் வா ச தோஷம் வா, ஹே ராமா, இவள் ஸ்திரீ தாடகை, அதெல்லாம் பார்க்காதே. அவள் எப்படி இருந்தா தெரியுமோ, கழுத்துல அழகா செயின் போட்டு இருந்தாளாம். எங்க ஜிஆர்டியில் வாங்கினதா என்ன? அவள் என்ன செயின் போட்டு இருந்தா தெரியுமா? 1000 யானைகளை சங்கிலியாலே கோர்த்து அதை மாலையாக போட்டு கொண்டிருந்தவள் தாடகை அப்படின்னு சொல்றார். 1000 யானைகளை, நமக்கு ஒரு யானையை பார்க்கறதே பிரம்மாண்டமா இருக்கு. அது யானை தனியா போச்சு, நாம தனியாக அகப்பட்டுட்டோம்னா கதையே வேறையாடுறது. அதை கூட செல்ஃபி எடுத்துன்னு இப்போ ஒருத்தர் அகப்பட்டு விட்டார். யாராவது யானையோடு போய் செல்ஃபி எடுத்துப்பாளோ, ஒரு யானை வருதுன்னு. அதனால எவ்வளவு அனர்த்தம் வருது. 1000 யானைகள், அந்த யானைகளை மாலையாக போட்டு இருக்கிறவளாம் தாடகை. பெருமாள் சொல்றான், இவளை பார்த்த பிறகும் பெருமாள் சொன்னான், ஐயோ இவள் பெண்ணாகவே வதம் செய்யக்கூடாதுன்னா. அப்பதான் விஸ்வாமித்திரர் சொன்னார், அப்பா இவள் பெண்ணாக இருந்தா வதம் பண்ணாம இருக்கலாம், ஆனா அது இல்லையேடா, அதனால வதம் பண்ணிடுவோம். என்ன காரணம்னா, பாதகம் வா சதோஷம் வா கர்த்தவியம் ரக்ஷதா சதா. ராமா, உனக்கு எது கர்த்தவியம்? நீ பண்ண வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? யார் ஒருவனால் உலகத்துக்கே ஆபத்து உண்டாகிறதோ அவர்களை அழித்து விடலாம். ரொம்ப அழகா மகாபாரதத்தில் சொன்னார். ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருக்கா, ஒருவனாலே அந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்தா அவனை அந்த ஒத்தனை குடும்பத்தை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடணும். ஒரு கிராமத்தில் 100 குடும்பம் இருக்கு, ஒரு குடும்பத்தினால அந்த கிராமத்துக்கு ஏதேனும் களங்கம் உண்டானால் அந்த குடும்பத்தையே கிராமத்தை விட்டு அனுப்பிச்சிடணும். ஒரு நாடு, அதுல ஒரு 100 கிராமங்கள் இருக்கு, ஒரு கிராமத்தினால தேசத்துக்கு கெடுதல் என்றால் அந்த கிராமத்தையே இல்லை என்று பண்ணிவிட வேண்டும். இதெல்லாம் தப்பு இல்லையான்னா, இது எப்படின்னா, வியாதி வரத்துக்கு முன்னாடியே அதுக்கு உண்டான பரிகாரத்தை தேடணும். வியாதி வந்த பிறகு பரிகாரம் தேடக்கூடாது. அதனாலதான் ரொம்ப அழகா வால்மீகி சொன்னார், பாதகம் வா ச தோஷம் வா கர்த்தவியம் ரக்ஷதா சதா. ராமா, உனக்கு கர்த்தவியம் என்ன? தவறு யார் பண்ணினாலும் அவர்களை தண்டிக்க வேண்டும். தாடகா தாடகேயான்னார். என்ன காரணம்னா, பெருமாளுக்கு தாடகையை வதம் பண்ணக்கூடாதுன்னு அபிப்பிராயம் இருந்தது, அதை வெளியில சொல்லணுமே. அதனால்தான் சுவாமி தேசிகன் இப்படி சொன்னார், தாடகா தாடகேயான்னார். தாடகை அவளுடைய பிள்ளைகள்னு சேர்த்து சொன்னார். உடனே விஸ்வாமித்திரர் சொன்ன உடனே பெருமாள் தாடகையை வதம் பண்ணினார். வதம் பண்ணின உடனே அடுத்து என்ன நடந்தது ரொம்ப அழகா சொல்ற சுவாமி. இதுதான் ஆச்சரியம். இந்த ரகுவீர கத்தியத்தினுடைய ஆச்சரியம் போக்கு அப்படின்னா, கதையை சொல்றார், விடாம சொல்லிட்டு வர்றார். ஆனா எந்த இடத்துல எதை சொன்னா எப்படி இருக்குமோ அப்படி சொல்லிட்டு வர்றார். அந்த ராசக்கியம்னு உனக்கு எதையுமே ரசிக்க தெரியணும். ஆற்றுல அவுட் சோர்ஸ் பண்ணாமல் ஆற்றுலையே தெளிய பண்ணுறான்னு வச்சுப்போம். இதுவும் கூட ஒரு இமேஜினேஷன் தான். இப்போல்லாம் அதுவும் இல்லை. சரி, எதை நினச்சா அது பார்க்கலாமே. இதோ சித்திரை மாதம் பருப்பு வருது, சித்திரை மாதம் பருப்புக்கு ஆற்றுல சக்கரை பொங்கல் பண்ணுறா, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணாமல். அப்படின்னா சக்கரை பொங்கல் பண்ணினானா நாம் என்ன சொல்லணும்? ஐயோ எவ்வளோ கட்டப்பட்ட சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கே, ரொம்ப நன்னா இருக்கு, அவள் நன்னா நெய்யில் முந்திரி பருப்பை நன்னா வறுத்து உங்களுக்கு பிடிக்குமேன்னு பெருமாளுக்கு கண்டரோலை பண்ணின பிறகு நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய். ஏன் பெருமாளுக்கே சேர்த்து பண்ணக்கூடாதா? பெருமாளுக்கு என்ன கொலஸ்ட்ராலாக இருக்குது, இல்லை பெருமாளுக்கு சுகர் வந்து விடுமா? ஐயோ எங்கள் ஆத்துக்காருக்கு பிடிக்கும்னு RGB நெய் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கேட்குறான் இல்லையா? அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்த்தாலே பிரமாதமாக இருக்கும். என்னமோ மாப்பிளை பிடிக்கணும், இந்த ஆற்றுலேருந்து அந்த ஆற்றுக்கு என்னோ ஒரு கயிறில் அனுப்புவோம் அந்த நெய்யை. அதெல்லாம் ஏன் பார்த்து இல்லைன்னா டிவி பார்த்தா அதையும் பார்த்து தானே இருக்க வேண்டியிருக்கு. அப்படியே மணலாக உருகுமா நெய் உருகுறதா இல்லையா? நாம் உருகி போய்டுறோம் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டோம். ஏன் பெருமாளுக்கு கண்டரோலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நெய், கண்டரோலை பண்ணிய பிறகு ஒரு நெய். அப்போ இவன் சாப்பிட்டுட்டு என்ன சொல்லணும்? ஐயோ எனக்காக இப்படி சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லணுமே. அது போலதான் இங்க சுவாமி சொன்னார். அடுத்த சூழ்நிலையில் சொன்னார், இப்படி கிளம்பி போறான் பெருமாள். கிளம்பி போகக்கூடிய பெருமாள் என்ன பண்ணினான்? பெருமாளுடைய திருவடிகள் தாமரை போன்ற திருவடிகள்.
தாமரை போன்ற திருவடிகள் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன காரணம் சொன்னார் அப்படின்னா, தேனீக்கள் வைக்கக்கூடிய தாமரை, அந்த தாமரையை போன்ற திருவடிகள்னார். இங்க என்ன தேனீக்கள் வைக்கக்கூடிய தாமரை போலன்னா கங்கா நதி, அதை சொல்றார் மேல. சரி, அந்த கங்கை எப்படிப்பட்டதுன்னார். அதைத்தான் சொன்னார். நடபதி மக்கூட்டத்தட நடனபடு விபுத சரிது. சிதம்பரம் நடராஜ பெருமாள் இருக்கானே, அவன் தன்னுடைய சிரசிலேயே தாங்கின கங்கை. அந்த கங்கா நதி எந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பரிசுத்தம் பண்ணியதோ, பாவனம் பண்ணியதோ, அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் பட்டதாலே ஒரு கல்லாக இருந்தவள் பெண்ணாக மாறினாள். அகல்யங்கிற சப்த சொல்லுக்கே அர்த்தம் தெரியுமா? ஹல்யம்னா குற்றம், அகல்யம்னா குற்றம் இல்லாதவள் அர்த்தம். அகல்யை அழகான கதையே அது. பிரம்மா இந்த லோகத்தில் இருக்கிற அழகலாத்தையும் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டே ஒரு ஃபோல்டரில் கொண்டு வந்து வச்சார். அப்படி சொன்னால் தான் சீக்கிரம் புரியும். சிட்டி பண்ணினார் அப்படின்னா என்னவோ புரியலையேம்பா. கட் அண்ட் பேஸ்ட்னா சீக்கிரம் புரிஞ்சுவிடும். அழகு எல்லாத்தையும் எடுத்தார், ஒரே ஃபோல்டரில் கொண்டு வந்து வச்சார். அதை அப்படியே ஒரு பெண்ணாக மாற்றினார், அகல்யை அப்படின்னு பேர் வச்சுட்டார். இவளை சிட்டி பண்ணினார். சிட்டி பண்ணின நாள்லேருந்து இந்திரனுக்கு இவள் மேலே ஆசை. இவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சான். பார்த்தார் பிரம்மா, ஐயோ இந்த பெண்ணை இப்படி சிட்டி பண்ணிட்டோமே, நாம் என்ன பண்ணுறது, இவளை எப்படியாவது காப்பாற்றணுமேனு நினச்சார். காப்பாற்றணும்னு நினச்ச உடனே அதுக்கேற்ற மாதிரி கௌதமர்கிட்ட போனார். மாதிரி ஒரு பொண்ணை சிட்டி பண்ணிட்டேன், ரொம்ப அழகாக இருக்கா, நீர் தான் காப்பாற்றணும்னா. அதுக்கு என்ன காப்பாற்றுறேன், காப்பாற்றிகிட்டே வந்தார். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற காலம் வந்தது. பார்த்தார் பிரம்மா, கௌதமர் தான் நல்லா ரட்சிக்கிறார், கௌதமரே கல்யாணம் பண்ணிக்கட்டும்னு சொன்னார். கௌதமர் அகலியை கல்யாணம் பண்ணிட்டார். ஆனால் அகலிகைக்கு இந்திரன் தன்னை ஆசைப்படுறாங்கிறதும் தெரிஞ்சிருந்தது. ஒரு நாள் கௌதமர் இல்லாத பொழுது இந்திரன் வந்தான். அது ராமாயணத்தில் ஒரு அழகா சொல்லியிருக்கார். இந்திரனோடு அகலிகை சேர்ந்தாள். அப்போ அகலிகையை அகலியை சொன்னா இந்திரன்ட்ட, என் பர்த்தா வந்துவிட போறார், நீங்க கிளம்பணும்னா. இந்திரன் வெளியில கிளம்புறான், கௌதமர் உள்ள வந்துட்டார். வந்தது கோபம், உடனே சபிச்சு விட்டார். இந்திரனை பார்த்து உடனே அகலியை பார்த்து சபிச்சார். அவள் சேவிச்சு விட்டு சொன்னா, ஏதோ தெரியாம பண்ணிவிட்டேன், என்னுடைய அழகினாலே எனக்கு வந்த அகங்காரம். அவள் சொன்னான். ஒரு மனுஷனுக்கு படிப்பினால அகங்காரம் வரும், செல்வத்தினால அகங்காரம் வரும், அழகுனால அகங்காரம் வரும். ஆனால் அது மூணு நம்ம விட்டு போயிடும், அகங்காரம் மட்டும் போகாது. அழகு வயசானா போயிடும், படிப்பு வயதானால் போயிடும். ஏன் சுவாமி படிப்பு போயிடும்னா, மறதி வந்து கொடுத்துனா போயிடுமே. ஐஸ்வர்யம், கிரெடிட் கார்டு இருக்கிற வரைக்கும் ஐஸ்வர்யம் நம்மகிட்ட இருக்காது. எவ்வளவு கிரெடிட் கார்டு இருக்கோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஐஸ்வர்யம் நம்ம விட்டு போயிடும். அகலிகை அவள் பிரார்த்தனை பண்ணினா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னா, அப்போதான் இவர் சொன்னாரம்மா, நீ கவலைப்படாதே, பகவான் ராமச்சந்திரமூர்த்தி இந்த பாத வழியா வருவான், அவன் திருவடிகள் பட்டு உன்னுடைய சாப விமோசனம் உண்டாகும்னார். அதைத்தான் ரொம்ப அழகா சொன்னார். தனு ருச்சிர பரம முனிவர யுவதி நுதா ஜடகிரண சகலதர ஜட்டில நடபதிமகுட தட நடனபடு விபுத சரிததி பகுள மதுகளன லலிதபத நளினரஜ உபமிருதித நிஜவிருஜின ஜகதுபல தனுருச்சிர பரம முனிவர யுவதினுதா. யுவதினுதா எம்பெருமானுடைய திருவடி பட்ட உடனே கண்ணுக்கு தெரியாமல் இருந்தவள், அவளுக்கு ரூபம் உண்டானது. போஜராஜன் ரொம்ப அழகா இதை சொன்னான், ஒரே வரியில சொல்லிட்டான். கஜேந்திர மோட்சம் எல்லாருக்கும் தெரியும். கஜேந்திரன் அவன் காலை யானை முதல்ல பிடிச்சது பெருமாள் வந்து காப்பாத்தினான். ஒருத்தர் கேட்டா கஜேந்திர மோட்சம் சொல்லணும்னா, அதுக்கு என்ன சொல்றேன், எங்க சொல்லணும், நைமிசாரண்ய மண்டபம் வீனஸ் காலனியில் சொல்லணும். பார்த்தார், பெரிய இடம், ஒரு 6 மாசம் சொல்லுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். 6 மாசம் சொல்லட்டுமான்னார். சுவாமி அவ்வளவுக்குள்ள எங்க கேலண்டர் இடம் கிடையாது, 6 நாள் சொல்லட்டுமான்னார். சுவாமி 6 நாளே எங்களுக்கு அவகாசம் இல்லை, 6 மணி நேரம் அதுவும் முடியாது, 6 மாதம் முடியாது, 6 வாரம் முடியாது, 6 நாள் முடியாது, 6 மணி நேரம் முடியாது, 6 நிமிஷம். சுவாமி அதுவும் முடியாது சுவாமி, நீர் வந்து சொல்லணும்னா அப்படிங்கிறதுக்குள்ள கஜேந்திர மோட்சம் சொல்லி முடிக்கணும், முடியுமான்னா. பெரிய நாதஸ்வர வித்வானா இருந்தாருன்னா, திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை தோடி ராகம் வாசிச்சார்னா 4 மணி நேரம் ஆலாபனையே வாசிப்பார். எப்படி வாசிப்பார்னா, முதல்ல நான் வாசிக்கிறது இந்த ராகம்தான் முதல்ல காட்டிடுவார், அதுக்கப்புறம் சஞ்சாரம் பண்ணுவார். ஒரு சிலர் பாடினானா என்ன ராகம் பாடுறானே தெரியாது, அவரை கேட்டால் அவர் சொன்னா நான் ராகமாலிகா எக்ஸ்பர்ட்டுங்கிறார்.
அவருக்கு பாடத் தெரியாதுங்கிறது போய் பல ராகங்கள் வரும். கல்யாணியில் ஆரம்பித்து காம்போதிக்குள்ளே போய் கொஞ்சம் அப்படியே உள்ள ஹம்சத்துணியில் போய் ஹம்சநாதத்தை தொட்டு மோகனத்தை தொட்டு மோகன கல்யாணியை தொட்டும் இன்னும் சுவாமி இவ்வளோ ராகம் ஆடுறேன்னு அவர் கேட்குறார். என்ன மாதிரி பாட முடியுமான்னு சேலஞ்சு வேறு பண்ணுறார். அவருக்கு ஒரு ராகம் ஒழுங்காக பாட தெரியலையே. ராஜரத்னமில் அப்படின்னா தோடி ராகம் 4 மணி நேரம் ஆலாபனம் பண்ணுறவர், ஒரே நொடி அப்படி பாடிட்டு பாடுவார். அதே மாதிரி அவரை கேட்டா அதே மாதிரி பண்ண முடியுமான்னா கஜேந்திர மோட்சம் சொல்லுங்கன்னா வாரணம் காரணம் நாரணம் முடிஞ்சுபடுத்து உபன்யாசம்னார். அதே போல் இங்கே சுவாமி ரொம்ப அழகாக சொன்னார். போஜராஜன் சொன்னார் ரஜஸாலே ரஜஸ் போனதுன்னு. அதான் அகல்யா சாப விமோசனம். ரஜஸ்னா ரஜோகுணம். ரஜஸுக்கு இன்னொரு அர்த்தம்னா பாததூளின்னு அர்த்தம். சக்கரவர்த்தி திருமான் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பாததூளியினாலே அகல்யனுடைய ரஜோகுணம் போனது. ஒரே வரியில் சொல்லி முடிச்சுட்டான் போஜராஜன். அதே போல சுவாமி சொன்னார் ஜகதுபல தனு ருச்சிர பரம முனிவர யுவதினுதான். சரி, ராமனும் லக்ஷ்மணனும் போயிட்டே இருக்கா. இப்போ நம்ம ஆற்றுல காரியம் பண்ணிகிட்டே இருந்தான்னா கிச்சன்லேயே டிவி வச்சுருக்கான். அத்தை பார்த்து அடுப்பில் இருக்கிறது தீஞ்சு போனதும் தெரியாமல் ஆற்றுக்காருக்கு தெரியாமல் மறைச்சி வச்சு அந்த காலம். இப்போ அவரையா கூப்பிட்டு தேய்ச்சி வச்சு விடுங்கன்னு சொல்கிற காலம் இந்த காலம். டெவலப்மெண்ட்டு தானே, தப்பு ஒன்றும் இல்லையே. அது மாதிரி தமிழில் ஒரு பழமொழி உண்டு, ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு தெரியாதுன்னு சொல்லியிருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா அந்த ஜிபியில் இருக்கிறவா அந்த போஸ்ட் இருக்கு இல்லையா, அதை தூக்கி நிறுத்துவா. அது கூட வேண்டாம். திருச்சூரில் பூரம்னு ஒரு உற்சவம் நடக்கிறது. திருச்சூர் பூரம் உலக பிரசித்தி. அதில் அந்த போட்டு ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த போட்டை ரோ பண்ணிட்டு போனாலே அப்போ பாடிண்டே அந்த போட்டை தள்ளிட்டு போவா. அந்த மேட்ச்சில் ஜெயிக்கணும்னு பாடிண்டே வேலை செஞ்சால் நமக்கு அந்த வருத்தம் தெரியாது. அதுபோல் இங்கே சுவாமியை கேட்டால் குழந்தை ராமனும் லக்ஷ்மணனும் போகிறாளே, ஐயோ அரண்மனையிலேருந்து போகிறாளே, குழந்தைகள் நடந்து வாழே இல்லையே, விஸ்வாமித்திரரோடு இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து போயிருக்காளே, எப்படி போனான்னார். உடனே அடுத்தது சொன்னார் குசிக சுத கதித விதித நவ விவித கதா. விவித விஸ்வாமித்திரர் என்ன பண்ணினாரா, விஸ்வாமித்திரருக்கு ஒரு ஆசை, கௌசல்யைக்கு கிடைத்த பாக்கியம் நமக்கும் கிடைக்கணும். கௌசல்யைக்கு என்ன பாக்கியம்னா வாய் விட்டு ராமாராமா ராமாராமான்னு கூட்டாளே. நமக்கு எதோ இன்னைக்கு ஒரு நாள் தானே கிடச்சிருக்கு. ராமராமான்னு சொல்லணும் பார்த்தார். ஏன் ராமராமான்னு ஜபம் பண்ண வேண்டியதானேனார். அதெல்லாம் அவருக்கு இஷ்டம் இல்லையா. என்ன பண்ணினார், ராமான்னு எதுக்கு ஜபம் பண்ணணும், இதோ வந்துட்டு இருக்கானே ராமனே, கண்ணுக்கு தெரியல என்னதான் ஜபம் பண்ணணும், இதோ ராமனே வந்துட்டு இருக்கான், என்ன பண்ணினார் ராமா அப்படின்னார். உடனே ராமச்சந்திரமூர்த்தி என்ன வேணும்னா, ராமா நடந்து வரையே, உனக்கு கால் வலிக்காதானாராம். சுவாமி சொன்னார் விவித கதா. அப்படியா, கால் வலிக்கிறதானாராம். பெருமாள் சொன்னால் எனக்கு காலே வலிக்கிறேன் நான். அவர் பார்த்தார், ஐயோ குழந்தை நடந்து வரானே, அவனுக்கு கால் வலிக்குமே அப்படின்னு நினச்சுட்டு என்ன பண்ணினாரா, விதித்த நவ. நவன்னா புதுசுன்னு அர்த்தம். ராமனுக்கு கதை சொல்லிண்டே வந்தாராம். என்ன கதை சொன்னார்னா, என்ன அழகா விவித கதான்னு இந்த 2 பதத்துக்குள்ள எவ்வளவு அர்த்தம் வச்சுட்டார் சுவாமி. விவித எவ்வளவு கதைகள் சொன்னார் தெரியுமா. முதல்ல மன்மதனுடைய சரித்திரம் சொன்னார், கங்கையை தாண்டறப்போ சரையூ நதியினுடைய கதையை சொன்னார், தாடகையினுடைய சரித்திரம் சொன்னார், சித்தாசிரமத்தில் வாமனனுடைய கதையை சொன்னார், மிதிலா பட்டணத்துக்கு போகிறப்போ ஹே ராமா மிதிலா தேசத்தில் இந்த வில்லு இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தன்னுடைய வம்சத்தில் தனக்கு முன்னாடி இருந்தவர்கள் கதையை சொன்னார். அப்புறம் கங்கா நதிக்கரையில் சுப்பிரமணியன் உற்பத்தியானானே அந்த கதையை சொன்னார். சக்கர புத்திரர்கள் அவா கதைகளை சொன்னார். விஷாலான்னு ஒரு பட்டணம், அதில் சுமதின்னு ஒரு ராஜா இருந்தானே அவன் கதையை சொன்னார். அகல்யா சாப விமோசன கதையை சொன்னார். இப்படி நவம்னா 9ன்னு அர்த்தம், நவம்னா புதுசுன்னு அர்த்தம். இதுதான் ஆச்சரியம். சுவாமி நவம்னு தான் சொன்னார். அந்த வார்த்தை எப்படி இருக்கு, நவ விவித கதான்னு இருக்கு. விவிதன்னா பலவகைப்பட்டன்னு அர்த்தம், நவன்னா புதுசுன்னு அர்த்தம், நவன்னா 9ன்னு அர்த்தம். விஸ்வாமித்திரர் ராமனை திரும்பி பார்த்தார், ராமா உனக்கு அகலிக கதை தெரியுமா? பெருமாள் சொன்னா தெரியாதேன்னா, அதை கேளுன்னு சொன்னார். ராமா இந்த கங்கா நதி எப்படி வந்தது தெரியுமா? தெரியாதே, சொல்றேன் கேளு. ராமா உனக்கு என்னுடைய பெரியவாளுடைய கதை தெரியுமா? தெரியாதே, சொல்றேன் கேளு. சொல்லிண்டே வந்தாராம். என்ன நடந்ததுன்னா, அயோத்தியில கிளம்பி ஆசிரமத்துக்கு வந்து தாடகையை வதம் பண்ணி மிதிலா தேசம் போற வரைக்கும் கதையே சொல்லிட்டு போயிருக்கார் விஸ்வாமித்திரர். குழந்தைகளுக்கு நடந்த களைப்பே தெரியலையாம்.
ஆற்றுல குழந்தை பிறந்தான்னா குழந்தைக்கு தூளி கட்டுவா. இப்போல்லாம் இந்த ஸ்ப்ரிங்கு ஒன்று கட்டி விட்றான், மேலே எங்களையும் போயிட்டு வருது இல்லையா? அப்படி கட்டக்கூடாது. தூளினா இப்படி வேகமாக போயிட்டு இப்படி தான் போயிட்டு வரணும், சீசா மாதிரி இருக்கணும். அந்த தூளியில் குழந்தைய விட்டுவிட்டான்னா, இப்போல்லாம் குழந்தைக்கு தூக்கம் வரணும்னு என்ன பண்ணுறா தெரியுமோ, 3 மாத குழந்தைக்கு டிவியை ஆன் பண்ணி விட்டு விட்றான். அதில் ஒரே டிஷ்ஷுமாக இருக்கா, குழந்தை அதை பார்த்துட்டு இருந்து ஒரு 5 வயசு துப்பாக்கி எடுத்து அப்பா பார்த்து ஹேண்ட்ஸ் அப்புங்கிறான். என்னடானா இதுக்கு டிவியை பார்த்தே குழந்தையாகிடுறது. பழைய காலத்தில் என்ன பண்ணுவா தெரியுமா, தூளியில் குழந்தைய விட்டு ஆட்டினான்னா பாட்டு பாடுவான். குழந்தை பாட்டை கேட்டுட்டே தூங்கும். கதை சொல்லுவா, ஊங்கொட்டின்ண்டே குழந்தை கேட்கும். கொஞ்சம் நேரத்தில் குழந்தை தூங்கிடும். குழந்தை தூங்கிடுதா, அப்போது இங்கே குழந்தை யார்? ராமன் லக்ஷ்மணன். கதை சொல்கிற அம்மா யார்? விஸ்வாமித்திரர். அதைத்தான் சுவாமி சொன்னார். விஸ்வாமித்திரருக்கு ஆசையாம், நாம் ஒரு நாளாவது கௌசல்யை போல ராமனுக்கு கதை சொல்லணுமே. குஷிக்க சுத்த கதித்த விதித்த நவ விவித கதா, இப்படி கதையை சொல்லிட்டே போனாராம். சொல்லிட்டே போயிட்டார். ராமா தோ மிதிலா தேசம் வந்து எடுத்துனாராம். அப்படியா? எப்படிப்பட்ட மிதிலா தேசம்? மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரா. மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரா. ஏன்னோ சுவாமிக்கு பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தியை சந்திரன்னு கூப்பிடுறதுல ஆசை. சந்திரன் சந்திரன் வாயை விட்டு கூப்பிடுறார். சந்திரானார், சந்திரன் போன்றவனே என்னார். ஒரே ஒரு வித்தியாசம், ஆகாயத்தில் இருக்கிற சந்திரன் வாடிடுவன். நம்ம ராமச்சந்திரனுக்கு ஒரு நாளும் மாற்றம் கிடையாது. நம்ம ராமச்சந்திரனை சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் உடனே வேற யாரையும் நடிச்சுட்டு கூடாது. நம்ம ராமச்சந்திரன், ஏன்னா இது சொல்கிறதுமே கட்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு மாட்டு ராமச்சந்திரன் நம்ம ராமச்சந்திரங்கிறாரே அப்படின்னு யாரையும் நடிச்சுட்டு கூடாது. நம்ம ராமச்சந்திரன்னா இந்த ராமச்சந்திரன். என்ன சொன்னார்? மைதிலி நகர. மைதிலினா மிதிலாபுரின்னு அர்த்தம். அதனால தான் சீதைக்கே மைதிலின்னு பேர். மைதிலி நகர, என்ன அழகான வார்த்தை தெரியுமா அது? மிதிலா தேசத்தில் சுலோச்சனா. லோச்சனானா, லோச்சனம்னா கண்கள், சுலோச்சனான அழகான கண்கள். ஸ்திரீகளுக்கு சுலோச்சனான்னு பேர் வைப்பான், அழகான கண்களை உடையவர்கள். திருப்பாணாழ்வார் ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த பெருமாளுடைய கண் எப்படி இருக்குங்கிறத சொன்னார். பெருமாளுடைய கண்ணு, அதாவது ஸ்திரீகளெல்லாம் ஒரு காலத்தில் கண்ணுக்கு மையெட்டுப்பான். கண்ணுக்கு மையெட்டுக்கிறது மட்டும் இல்லை, இந்த கண்ணுக்கு மையெட்டுண்டு அப்படி ஒரு கோடு இப்படி ஒன்று இழுப்பா. ஏன் சுவாமி அத்தையே நீர் பார்த்தீன்னு கேட்க வேண்டாம், ஏதோ பார்த்து வச்சேன், கண்ணில் பட்டது, நான் என்ன பண்ணுறது, பார்க்க விட கண்ணையா மூடிக்க முடியும். அந்த காது வரைக்கும் அது போயிருக்கும். அது ஒரு அழகு தானே. இப்பெல்லாம் மையெட்டுக்கிறதே இல்லை. கல்யாணத்தில் மாப்பிள்ளைக்கு மாமியார் மையிடுறதுன்னு ஒன்று உண்டோ, மையட்ட சம்பாவனைன்னு ஒன்று உண்டோ. சம்பாவனை இருக்கு, மையிடுறது போயிடுது. அதுக்கு 500 1000 கொடுத்தே ஆகணும். ஆனால் மையிடுறது போயிடுது. இங்கே ரொம்ப அழகா சொன்னார், மிதிலாபுரியில் மிதிலா தேசத்தில் இருக்கக்கூடிய சுலோச்சனா, அழகான கண் படைத்த ஸ்திரீகள். சரி, திருப்பாணாழ்வார் பெரிய பெருமாளை சேவிச்சார். பெரிய பெருமாள் கண்கள் எப்படி இருக்குன்னார், கரியவாகி புடைவர். என்ன அழகான வார்த்தை, மனசுல நினைச்சா கூட பிரமிப்பு தான். கரியவாகி புடைவரந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள். கண்களே இவ்வளவு அழகா இருக்குன்னா, இன்னைக்கு நீங்க ஸ்ரீரங்கம் போங்கோ, பெரிய பெருமாளை சேர்ந்தீங்கோ, அந்த கண்களை பார்த்துக்கிட்டோம்னா என்ன அழகான கண்கள். ஏன் கண்கள் அவ்வளவு பெருசா இருக்குன்னா, பெருமாளுக்கு அடியார்களை பார்த்ததால கண்ணு பெருசாகிட்டே இருக்கான். மிதிலா தேசத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய சுலோச்சனா ஸ்திரீகள். சுலோச்சனா லோச்சன, சுலோச்சனா அப்படின்னாலே அழகான கண் படைத்த பெண்கள்னு அர்த்தம். அதுக்கு மேலே லோச்சனான்னு வேற தனியாக சொல்லியிருக்கார், அழகான கண். ஏன்னா ஒரு சிலர் பேர் மட்டும், பேருக்கும் அவளுக்கு சம்மந்தமே இருக்காது. சுவாமி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கார். ஒரு சிலர் பேர் ஒரு மாதிரியாக இருக்கும், அவன் ஒரு மாதிரியாக இருப்பா. அதனால தான் சுலோச்சனான்னு சொல்லிவிட்டா அவளுக்கு கண்ணு நன்னா இருக்கணுமே, உடனே லோச்சனான்னார். சுலோச்சனா லோச்சன சகோர சந்திரா. அப்போ மிதிலா தேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகளுடைய கண்கள் எப்படின்னா, சகோர பட்சின்னு ஒரு பட்சி. அது என்ன பண்ணும்னா, ஆகாயத்தில் இருக்கிற சந்திரனையே பார்த்துட்டு இருக்குமா. அதுபோல மிதிலா தேசத்தில் இருந்த ஜனங்களெல்லாம் என்ன பண்ணினாலாம், இங்கே அவளுக்கு சந்திரன் யாருன்னா ராமச்சந்திரன் தான். ராமனை பார்த்தாளாம், பார்த்துட்டு இருக்கான், பார்த்துட்டே இருந்தாளாம். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகளர் கமலமென்ன தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதே. பெருமாளை பார்த்து விடாளாம், வெச்ச கண்ணு வாங்காமல் இருந்தாளாம். மாத்திரம் நம்ம டிவி சீரியல் பார்க்குற மாதிரி அதுக்குள்ள அது வந்து டிவியை நம்ம பார்க்குற டிவியை பார்த்துட்டே இருப்போம். யாரோ வருவான் உள்ள, வாங்க வாங்க அப்படிம்பா. அவன் உள்ள வந்து ஃப்ரிட்ஜை எடுத்துன்னு போவான், போயிட்டு வரேம்மா நாளைக்கு வாங்கோ இதே நேரம்போம். வந்தவா யாருன்னு தெரியாது, என்னத்தை தூக்கின்னு போனான்னு தெரியாது.
மைதிலி மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரா. என்ன காரணம்னா, ஏற்கனவே மிதிலாதேசத்து பெண்களுக்கு கண் அவ்வளவு அழகா இருக்குமா. ஏன் அப்படின்னார், பிராட்டிக்கு வால்மீகி அசிதேக்ஷனான்னு சொன்னார். சீத்தையினுடைய கண்கள் அவ்வளவு அழகா. மிதிலாதேசத்து பெண்களுக்கே கண் அழகா இருக்கும்னா நாட்டி கண்களை கேட்கணுமா என்ன? அவ்வளவு அழகான கண்கள். அந்த கண்கள் எப்படி இருந்ததுன்னா தாமரை போன்றதுன்னார். தாமரை மலர்ந்ததுன்னார். எதனாலன்னா, ராமச்சந்திரனாகிற சூரியனை பார்த்ததாலே மிதிலாதேசத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கண்களாகிற சந்திரன் மலர்ந்ததுன்னார். முதல்ல சொன்னார், அந்த பெண்களெல்லாம் சகோர பட்சிகள், ராமனாகிற சந்திரனை பார்த்த உடனே மலர்ந்ததுன்னார். இப்ப அடுத்து அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ராமச்சந்திரனாகிற சூரியனை பார்த்ததாலே மிதிலாதேசத்து பெண்களுடைய கண்களான தாமரை மலர்ந்தது. லோச்சன சகோர சந்திரா. இவா கண்களே இப்படி இருக்கும்னா சீத்தையோடு கண்களை கேட்கவா வேணும்? ஹனுமான் சொல்றார் அசோகவனத்தில், பெருமாளுக்கும் சீதைக்கும் எல்லா விதத்திலையும் ஒரே மாதிரியாக தான் இருக்கு. பொண்ணும் பீட்டக்கு, பையனும் பீட்டக்கு. பையனும் சோழிங்கநல்லூரில் இருக்கான், பொண்ணும் சோழிங்கநல்லூர் ஒர்க் பண்ணுறான். பையன் மாருதி கார் வச்சுருக்கான், பொண்ணு ஐட்டன் கார் வச்சுருக்கா. பையன் டீனரில் ஃப்ளாட் வச்சுருக்கான், பொண்ணு கோடம்பாக்கத்தில் ஃப்ளாட் வாங்கியிருக்கா. பொண்ணுக்கு 2 கிரெடிட் கார்டு இருக்குது, பையனுக்கு 2 கிரெடிட் கார்டு இருக்குது. பொண்ணுக்கு வீசா இருக்குது, பையனுக்கு வீசா இருக்குது. எல்லாம் சரியாக இருக்குது. இன்றைக்கி அப்படி தானே மேட்ச் பண்ணுறான். பையனுக்கு 6 டிஜிட்டு, பொண்ணுக்கு 6 டிஜிட்டு. சரியா போடுத்தா மேட்ச் எடுத்தா. அதே போல ஹனுமான் பார்த்தார். அசோகவனத்தில் பிராட்டியை பார்த்துட்டு சொன்னார், துல்யசீல வயோ விருத்தாம் துல்லிய அபிஜன லட்சணாம் ராகவோர்கதி வைதேகிம் தச்சேயம் அசிதேக்ஷனா. அழகான ஸ்லோகம். பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் எல்லா விதத்திலையும் மேட்ச் த ஃபாலோயிங் ஒன்னா தான் இருக்கு. ஆனா எங்க பிராட்டியை போல கண்ணு பெருமாளுக்கு இல்லைனர். மிதிலாதேசத்து ஜனங்களுடைய கண்ணே சுலோச்சனான்னு சுவாமி சொன்னார்னா பிராட்டியோட கண்கள் எப்படி இருக்கும்? அதைத்தான் இங்க சொன்னார். சகோர சந்திரா. பெருமாள் போனான். போன உடனே ஜனகன் வந்தான், குழந்தைகளை பார்க்குறான். வால்மீகி ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். இதில் நமக்கு ரகுவீர கத்தியங்கிறதுனால அடியான் அதை ரொம்ப சொல்லலை. என்ன காரணம்னா, வால்மீகி ஜனகன் குழந்தைகளை பார்க்குறான். ராமச்சந்திரனையும் லக்ஷ்மண சுவாமியும் பார்த்த உடனே ஜனகன் கேட்டானா, இமௌ குமாரோ பத்ரம் தே தேவ துல்லிய பராக்கிரமம். என்ன அழகான வார்த்தை தெரியுமா? ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது ஜனகன்ட்ட. ராமாயணங்கிறது என்னவோ சொன்னா போனான்னு இல்லை. இப்போ ஜனகன் 2 பிள்ளைகளை பார்க்குறான். உடனே என்ன ஆசை வந்துடும் தெரியுமா? மாப்பிள்ளையா வந்து விட்டா தேவையில்லையேன்னு தோணிடுது. ஏன்னா அவன்கிட்ட பொண்கள் இருக்கா. என்ன ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் அது வேணும். ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்த உடனே ஜனகன் கேட்டானா விஸ்வாமித்திரரை பார்த்து, இமௌ குமாரோ, குழந்தைகள் யாரு? பார்த்தா பிரமாதமா இருக்காளே, ஜிம்முக்கு போறாளோ, 6 பேக்ஸ், இப்பெல்லாம் 7 பேக்ஸ் ஆகிடுது. எப்படி இருக்கா? சரி, அழகா இருக்காளா? தாமரை போன்ற அழகான கண்கள், அந்த வில்ல பிடிச்சுட்டு இருக்காளே, பெரிய வம்சத்தில் பிறந்துருவா போல இருக்க. விஸ்வாமித்திரரை பாட்டு ஜனகம் கேட்டானா, குழந்தைகள் நடந்தா வந்தான்னு கேட்டானா. ஏன்னா ஆத்துக்கு மாப்பிள்ளை ஆகிட்டானே, கார் அனுப்பிச்சிருப்பேனே, ஆடி கார் அனுப்பிச்சிருப்பேனே, இம்போர்ட்டட் கார் சும்மா தானே தூங்கிட்டு இருக்கு, கேரேஜில் அனுப்பிச்சிருப்பேனே. மாப்பிள்ளையை நடத்து கூட்டின்னு வந்து விட்டாளே, மாப்பிள்ளையே ஆகலை இன்னும், பெருமாள் இன்னும் வில்லையே பார்க்கல. அதுக்குள்ள ஜனகனுக்கு ஆசை, ஐயோ அந்த பிள்ளைகளை பார்த்தா நம்ம ஆத்து மாப்பிள்ளையை இப்படியே தூக்கிட்டு போடலாமா, ஹைஜாக் பண்ணலாமான்னு நினச்சி விட்டானா. இமாவுக்கும் அதுதான் அந்த பாசிட்டிவ் மைண்ட் இருக்கணும். ராமாயணங்கிறது ஜீவ காவியம் இல்லையாது. போன உடனே விஸ்வாமித்திரர் சொன்னார், வத்ச ராம தனுர்பஸ்ய, ராமா வில்ல பாருன்னார். நம்ம பிள்ளையா இருந்தால் நான் யூடியூப்லேயே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். போனான் பெருமாள், வில்ல பார்த்தான், எடுத்தான், முறிச்சான். உடனே ஜனகன் ஓடி வந்தான். எம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவா பிரதீச்சயேனாம் பத்ரம் தே பாணியும் கிருண்ணீஸ்வ பாணினா. பெருமாளுடைய கல்யாண ஸ்லோகம் இது. கேட்டாலே அவ்வளவு மங்களம். ஜனகன் சொன்னான், ஹே ராமா, இவள் சீதை, உன் கையால் இவள் கையை பிடிப்பாயாக, கல்யாணம் பண்ணிக்கோன்னா. அம்மாத்து பிள்ளையா இருந்தானே சொல்லியிருப்பான், நானே இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பனோ டெய்லி பீச்சில் வாக்கிங் போயிட்டு இருக்கார், எனக்கு ஜாதகமே எடுக்கலை, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பான்னு சொல்ல வேண்டாமா? அந்த ஆளுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். இப்போலாம் அந்த ஆள் ஆயிடுத்து, அப்பாவே போயிடுது அந்த ஆள். ஏமா அந்த ஆள் வந்தாரா? இன்னைக்கு அப்படி ஆயிடுத்து ட்ரெண்டு. பெருமாள் என்ன சொன்னான் தெரியுமோ? கல்யாணம் பண்ணணும்னு உடனே சொன்ன வார்த்தையே தான், ஐயரை கேட்க வேணும். எங்கள் அப்பாவை கேட்காம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னானா. இப்படி ஒரு பிள்ளை நம்மாத்து பிள்ளையா இருந்தானா இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஒருவராய் அனுப்பி 3வராய் திரும்பி வந்தார். இது நம்மாத்து பிள்ளை கதையா இருக்கு.
அவனை படிக்க வச்சு அனுப்பிச்சா அவன் அங்கே ஒரு நாள் வரான் 3 பேரோட. என்னடானா நாங்கள் 3 பேருங்கிறான். அது தெரியறதுக்கு என்னடா இதுனா இதான் இதுங்கிறான். பெருமாள் என்ன சொன்னா தெரியுமா? ஐயரை கேட்க வேணும், எங்கள் அப்பாவை கேட்கணும் நானா. ஆச்சரியப்பட்டான் ஜனகன். ஆஹா, மாப்பிள்ளை வில்லதான் முறிச்சான்னு, என்ன இப்படிதான் நடந்துக்கணும்னு இருக்கேன். கல்யாணமாச்சு. கல்யாணமாகி வரப்போ என்ன ஆச்சுன்னா பெரிய ஆபத்து வந்தது. அதைத்தான் அடுத்து சொன்னார். எதுக்கு வந்தவன் யார்? பரசுராமர் வந்தார். பரசுராம அவதாரம் இதோட முடியணும். அடுத்த வார்த்தையில் சொன்னார், கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்ட. கண்ட பரசு கோதண்ட. பரசுராமன் வந்தான். பரசுராமனுடைய அகங்காரத்தை பெருமாள் போக்கினான். அதை சுவாமி சொன்னார், இங்க இது என்ன ஒரு பெரிய காரியமானார். ஏன்னா இங்க சொன்னார், முதல்ல சிவதனுச முறிச்சான். சிவதனுச எப்படி முறிச்சான் தெரியுமோ? ஒரு யானைக்குட்டி கரும்பை எப்படி முறிக்குமோ அப்படி முறிச்சான்னு. என்ன அழகு! அதுதான் யானைக்குட்டி. யானையே பார்த்தா அழகா இருக்கு, யானைக்குட்டி இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. பார்த்துட்டே இருக்கலாம், யானையே அபூர்வம் பார்த்துட்டு இருக்கலாம். அந்த யானைக்குட்டி அப்படி விளையாட்டா கரும்பை 2ஆ முறிக்கும். ஐயோ, அது முறிக்கிற அழகை பார்த்தாலே என்ன எப்படி இருக்கும் தெரியுமா? பார்த்துட்டே இருக்கலாம். யானைக்குட்டி நடக்கிறதே ஒரு அழகா. யானைக்குட்டி ஓடி பார்த்தோம்னா ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டுலாமான்னு தோணும். அந்த யானைக்குட்டி கரும்பை முறிச்சா எப்படி இருக்கும்? அதுபோல இங்க யானைக்குட்டி யாருன்னா பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தி. கரும்பு என்னன்னார்? சிவதனுசு. அந்த சிவதனுச முறிச்சானார். எப்படி? விளையாட்டாக முறிச்சான். யாருக்காகன்னா குலசேகர ஆழ்வார் சொன்னார், எல்லாம் எங்க சீதைக்காக, எல்லாம் உனக்காக, எல்லாம் உனக்காகங்கிற மாதிரி இருக்கீங்க. எல்லாம் உனக்காக, சீதைக்காக. செவ்வரி நற்கண் நெடுங்கண் சீதைக்காகி சிலை விடையோன் சிலை அறுத்து. சிவதனுச முறிச்சானே எதுக்காகன்னா அழகான கண்களை உடைய ஜானகிக்காக, பிராட்டிக்காக. சரி, முடிச்சான்னு சொன்ன உடனே முடிச்சான், வில்ல முடிச்சான். ஜனகன் ஓடி வந்தான். ஆமா, இவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னான். பெருமாள் சொன்னா ஐயரை கேட்கணும்னு. அப்ப பெருமாள் எப்படி இருந்தானா அதை அடுத்து சொன்னார். சண்ட கர கிரண மண்டல போதித புண்டரீக வன ருச்சில் உண்டாக லோச்சனா. திரும்பவும் சொல்றார், நான் தப்பு பண்ணிவிட்டேன்னார் சுவாமி. என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீர் தப்பு பண்ணி தப்பு பண்ண மாட்டீரே. இல்லை, தப்பு பண்ணிவிட்டேன். என்ன தப்பு? கீழே வாக்கியத்தில் ராமச்சந்திரன் சொன்னேனா, ராமன சந்திரன் சொன்னேனா, ஐயோ அது தப்பு. என்ன காரணம் தெரியுமா? வால்மீகி சொன்னார் ராமாயணத்தில், சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தர்சனம். ராமன் எவ்வளவு அழகுன்னார்? ஆகாயத்தில் இருக்கிற சந்திரன் போலேன்னா. சுவாமி, பெருமாளோட அழக ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை போலேன்னு சொல்லலாமான்னா, உடனே வால்மீகி சொன்னார், உனக்கு எதை சொன்னா புரியுமோ அதை சொன்னேன்னு. உனக்கு சந்திரன் தான் அழகுன்னு தெரியும், அதனால உனக்கு தெரிஞ்சதை கொண்டு சொன்னேன். உடனே அடுத்த ஒரு கேள்வி கேட்டார், சந்திரன் 15 நாள் வாடுவனே, அப்போ ராமச்சந்திரனுக்கு வாட்டம் உண்டோன்னார். உடனே வால்மீகி சொன்னார், கிடையாது, ராமச்சந்திரனுக்கு ஒரு நாளும் வாட்டம் கிடையாதுன்னார். அதே போல சுவாமி தேசிகன் சொன்னார், இதுக்கு முதல் வாக்கியத்தில் என்ன சொன்னேன்? கத்தியத்தில் இதுக்கு முன்னாடி ராமனை சந்திரன் சொன்னேனே, கிடையாது கிடையாது, ராமன் யார் தெரியுமா? தாமரையை காட்டிலும் அழகான கண்களை உடையவன். தாமரை எப்படி இருக்கும்னா, திருமங்கை ஆழ்வார் சொன்னார். அதை திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகம் அப்படின்னு ஒரு பிரபந்தம் பாடியிருக்கார். தாண்டகம் என்பது தமிழ் இலக்கியத்திலே பாடுகின்ற ஒரு முறை. நெடுந்தாண்டகம், குறுந்தாண்டகம்னு உண்டு. சைவ பெரியார் திருநாவுக்கரசருக்கு தாண்டக வேந்தன் அப்படின்னே பேர். தாண்டக வேந்தன் பேர். தமிழ்ல ரொம்ப சொல்வா, எதையும் தாண்டலாம், தாண்டகத்தை தாண்ட முடியாதுன்னு சொல்வா. திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகம்னு 30 பாட்டு பாடியிருக்கார். அதுல சொன்னார், மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர் குளையிருபாடு இலங்கியாட எய் வண்ணம் என் சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணம் தாமரை, கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண் இணையும் அரவிந்தம். பெருமாளுடைய கண்கள் இரண்டும் தாமரையை போலன்னு திருமங்கை ஆழ்வார் சொன்னாரே, அதே போல சுவாமி தேசிகன் இங்க சொன்னார், புண்டரீக
புண்டரீக வன ருச்சியில் உண்டாக லோச்சனா. லோச்சனான்னு அழகான கண்களை உடையவன். புண்டரீக வன ருச்சினா தாமரையை காட்டிலும் அழகான கண்களை உடையவன். அது எப்படிப்பட்ட கண்கள்னார், பார்த்த உடனே நம்முடைய ஹிருதயத்தை அபகரிக்கக்கூடியது, நம் மனதை திருடக்கூடியதுன்னார். என்ன காரணம்னா, சூரியனை கண்டால் தாமரை மலரும். சூரிய வம்சத்திலேயே பிறந்த ராமனுக்கு கண்கள் தாமரை போல இருக்கிறதுல என்ன ஆச்சரியம்னு சொல்லிட்டார் சுவாமி. அதான் ரொம்ப அழகான வாக்கியம். வன ருச்சியில் உண்டாக லோச்சனா. அதுவும் எப்படி வந்ததுன்னார், பெருமாளுடைய கண்கள் தாமரைன்னு சொன்ன உடனே சூரியனுடைய கதிர்கள் மேலே மேலே வந்து வீசுறதான் ராமச்சந்திரனுடைய கண்கள் மலர்ந்ததுன்னார். எதனாலன்னா, சீதையை பார்த்ததாலே. வில்ல முறிச்சானா, வில்ல முறிச்ச உடனே பெரிய மண்டபம், அந்த மண்டபத்தில் வில்ல முறிச்சான், பெரிய சப்தம் கேட்டதான். சப்தத்தை கேட்டு எல்லாரும் நடுங்கி மூர்ச்சி ஆயிட்டான். விஸ்வாமித்திரர், ஜனகன், பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தி, லக்ஷ்மண சுவாமி, இவர்களை தவிர எல்லாரும் மூர்ச்சையானார்கள். கொஞ்ச நேரமானது மூர்ச்சை தெளிஞ்சது எல்லாருக்கும். அப்போதான் ஜனகன் வந்து சொன்னான், ராமா இதோ பார், இவள்தான் சீதை, இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா. சீதையை பார்த்த உடனே பெருமாளுடைய முகம் மலர்ந்துதான், இல்லையா கண்களே மலர்ந்ததுன்னார். என்ன காரணம்னா, கம்பநாட்டாழ்வார் சொன்னார், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். கம்பரை பார்த்து தான் செல்ஃபோன் கம்பெனிக்காரன் நோக்கியான்னு ஃபோனை கொண்டு வந்தான். இல்லாடா அவனுக்கு தெரிஞ்சிருக்காது நோக்கியா, மலையாளமில் தமிழ் வார்த்தை தான் அது. எந்த நோக்கியோ அப்படிங்கிற வழியா, அப்படி இல்லை, இது நோக்கியா. அண்ணலும் நோக்கினான். அண்ணல்னா யாரு, ராமச்சந்திரமூர்த்தி. ராமச்சந்திரமூர்த்தி பார்க்குறான், அதே சமயம் சீதையும் பார்த்தாளாம். அதைத்தான் இங்கே சுவாமி ரொம்ப அழகாக சொன்னார். புண்டரீக வன ருச்சியில் உண்டாக லோச்சனா. என்ன காரணம்? இதை அடுத்த வாக்கியத்தில் சொன்னார். சிவதனுசம் முடித்தான். சிவதனுசம் முடித்த உடனே ஜனகனுக்கு ரொம்ப கவலை மனசுக்குள்ள. என்ன கவலைன்னா, ஐயோ பொண்ணு இருக்காளே, அவளுக்கு கல்யாணம் பண்ணணுமே, சீதைக்கு கல்யாணம் ஆகலையேன்னு ஜனகன் வருத்தப்பட்டான். இதை சீதையே அனசூயிட்ட சொன்னான். பெருமாள், லக்ஷ்மணன், சீதா பிராட்டி 3 பேரும் காட்டுக்கு போகிறான். அத்ரி மகரிஷி ஆசிரமம் வந்தது. அத்ரி சொன்னார், ஹே ராமா, உள்ள அனசூயை என் பத்னி இருக்கா, அவளுக்கு சீதையை பார்க்கணும்னு ஆசை, சீதையை போய் பார்க்க சொல்லுன்னா. உடனே பெருமாள் சொன்ன உடனே சீதை அனசூயை ரிஷி பத்னியை போய் பார்க்க போனான். போன உடனே அனசூயை வயசானவள் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் உண்டானதான். சீதையை உச்சி முகர்ந்தாள். உச்சி முகர்ந்துட்டு தன்கிட்ட இருந்ததான ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்தாளாம் சீதை பிராட்டிக்கு. கொடுத்துட்டு கேட்டாளா, சீதை உனக்கு கல்யாணம் நடந்ததாமே? ஆமாம். யார் யார்? இப்போ அனசூயை கேட்டா, கல்யாணத்துக்கு யார் யார் வந்திருந்தா? இவாவள்லாம் வந்து. இதோட நிறுத்தக்கூடாதா? அடுத்து ஒரு கேள்வி கேட்டாளாம், யார் யார் என்ன ஓதிட்டான்னு கேட்டாளாம், என்ன மொய் எழுதினான்னு கேட்டாளாம். வியாக்கியானம் பண்ணுறவர் சொன்னால், ஸ்திரீகளுக்கு எப்போதுமே இதிலெல்லாம் ஒரு ஆசை உண்டு. யார் யார் புதுசாக படம் உடுத்தின்னு வந்திருக்காளா, கழுத்தில் படிச்சுன்னு என்னவோ தெரியறதே, இது ஜிஆர்டியா அல்லது அந்த கடையா இந்த கடையா, இது கெட்டியாக இருக்குது 5 பவுனாக இருக்குமானா, அது அவளுக்கு இருக்கிற சுபாவம். அனசூயம் அப்படி தானே. அப்போ தான் அனசூயிட்ட சீதை சொன்னாலாம், நான் பிறந்து விட்டேன், எங்கள் அப்பா கடலில் விழுந்துட்டார். ஐயோ என்னாச்சுன்னா, ஒரு பெண் பிறந்தால் போதும் ஒரு தகப்பனார் சன்னியாசி ஆவதற்கு. ஒரு பொண்ணை பத்து ஐயோ இவளை நன்னா வளர்த்து கருவேப்பிலை போல வளர்த்து மொத்தம் கையில் கல்யாணம் பண்ணி கொடுத்தோ, அவன் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுமே அப்படிங்கிற கவலையெல்லாம் அந்த காலத்தில் பொண்ணை பற்ற வாழ்க்கை இருந்தது. இன்னைக்கு பிள்ளைய பற்ற வாழ்க்கை தான் கவலை. கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமே, நம்ம பிள்ளை எப்படி இருப்பானோ, சௌரியமாக இருப்பானா, காரம் அப்படியே மாறி போயிடுத்தோ. இங்கே பிராட்டி சொன்னாலா, என் தகப்பனார் கடலில் விழுந்துட்டாருன்னு. என்ன கடல்னா, துக்க சாகரம். ஏன் கடலில் விழுந்தார்? எனக்கு கல்யாணமாகலையேன்னு எங்கள் அப்பாவுக்கு கவலை. உடனே அவ கேட்ட அனசூயை, சீதை உனக்கு கல்யாணமாகலைன்னு உங்கள் அப்பா வருத்தப்பட்டாரு, உனக்கு என்ன வயசுன்னா? பிராட்டி சொன்னா, எனக்கு 6 வயசுன்னா. 6 வயசா சீதைக்கு கல்யாணமாகலைன்னு ஜனகன் வருத்தப்பட்டானா. இப்போல்லாம் கல்யாணம் ஆகிற ஆவரேஜ் ஏஜே 35 ஆகிடுது. ஐயார் தகப்பனார் சொன்னாலும் அவள் ஏதோ பிளான் பண்ணுறா, இல்லை இப்போ வேண்டாம் கல்யாணம் அப்புறம் பண்ணிக்கலாங்கிறா. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அந்தந்த பருவத்தில் அதை பண்ணலைன்னா அப்புறம் ஒன்றும் நடக்காது.
சின்ன திருட்டாந்தம் பார்த்துக்கலாம். அடுப்பில் பாலை வைக்கிறோம். நம்ம ஆற்றுல நான் என்னுடைய கேஸ் சிலிண்டர் அடுப்பை பெருசாக வச்சுவிட்டோம். அடுப்பில் பாலை வச்சு விட்டோம்னா என்ன ஆகும்? பாத்திரத்தோட பாலும் கெட்டு போயிடும். சின்ன அனுபவம் தானே. அப்போ ஐயோ பால் கட்டு போயிடுதேன்னா, பால் கட்டு போய் பாத்திரம் கருப்பாயிடும். அதை 10 நாள் ஆகும் தேய்க்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணுறோம்? அந்த பாலை காய்ச்சணும்னா அந்த பக்குவத்தில் தான் வைக்கணும். என்னது, நான் தானே கேஸ் சிலிண்டருக்கு பணம் கொடுக்குறேன்னா கொடுக்க வேண்டியதானே, அதுக்காண்டி கேஸ் ஓப்பன் பண்ணி விடுறதா என்ன? அந்த பாலுக்கு எவ்வளோ பக்கம் வேணுமோ அவ்வளோ பக்குவம் வேணும். சக்கரை பொங்கல் பண்ணுவா, ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். அந்த பக்குவம் இல்லைன்னா கெட்டு போயிடும். அதை விட இந்த தீபாவளிக்கு உக்கோரைன்னு ஒரு பக்ஷணம் பண்ணுவாள். மதுரைக்கு அந்த பக்கம் தெற்கெல்லாம் போனால் உண்டு. உக்கோரைன்னு ஒன்று பண்ணுவா. அது ஜாக்கிரதையாக பண்ணணும். இல்லைன்னு என்னாகும் தெரியுமா? அது நன்னா பண்ணினான்னா ரொம்ப நன்னா இருக்கும். ஒரு மாதிரி ஆயிடுத்துனா கோதுமை ரவை உப்புமா மாதிரி ஆகிடும். அந்த பக்குவங்கிறதுக்காக தான் அடியேன் இதை சொல்கிறேன். இப்போ ஏன்னா இப்போ கல்யாணமா இல்லை பார்த்துக்கலாமே, இப்போ என்ன வயசாகிடுத்துங்கிற 30 வயசு 32 வயசு ஆகிடும். அடியேன் யாரையும் குத்தம் சொல்கிறதுக்காக இங்கே வரல. குத்தம் சொல்லக்கூடிய யோகியதையும் அடியனுக்கு கிடையாது. இருந்தாலும் இயற்கையோடு சேர்ந்து நாம் வாழ்க்கையை நடத்தணும். பணங்காசு எப்போ வேணால் சம்பாதிக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது அந்தந்த பருவத்தில் தான் கிடைக்கும், அப்புறம் கிடைக்காது. சீதா சொன்னாலாம், எனக்கு 6 வயசு கல்யாணம் ஆகலைன்னு. அதைத்தான் இப்போ சுவாமி சொன்னார். அடுத்த வாக்கியத்தினால சொன்னார், மோச்சித ஜனக ஹிருதய சங்காதங்கா. ஜனக ஹிருதய, ஜனகனுக்கு மனசுக்குள்ள பெரிய சங்கை, வருத்தம்னார். என்ன வருத்தம், என்ன சந்தேகம்னா, இந்த வில்லை முறிப்பதற்கு யாரேனும் இந்த உலகத்தில் உண்டோன்னு ஜனகனுக்கு கவலை வந்து விடுத்தோம். இங்க சுவாமி என்ன சொன்னார்? ராமன் வில்ல முறிச்சான்னு சொல்லல, ராமன் ஜனகனுடைய சந்தேகத்தை போக்கினான். என்ன அழகா இருக்கு. பால் தீஞ்சு போயிடுதுன்னு சொல்ல வேண்டாம், இன்னும் வாசனை வருதேன்னு சொன்னா போறாதோ. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்க மாட்டாள. கெட்டிக்காரளாக இருந்தால் புரிஞ்சுப்பா. கெட்டிக்காரத்தன் இல்லைன்னா என்னதுன்னு கேட்பாங்கிறது வேற விஷயம். சுவாமி ரொம்ப அழகாக சொல்லிட்டார். ஜனகனுடைய கவலையை போக்கியவனேன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனகனுக்கு ஒரே கவலை தான், நிர்வீர முர்வீகலம். ஐயோ இந்த சிவதனுசு இருக்கே, இதை யார் முறிப்பா தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தானா ஜனகன். ஜனகனுடைய கவலையை போக்கியவனே. ஹிருதய சங்காதங்கா. சரி, அப்படி போக்கினானே, என்ன காரணம்னார்? அதுவும் ஜனகனுக்கு எப்படி கவலை தெரியுமோ? மிதிலாதேசத்துக்குள்ள விஸ்வாமித்திரர் போனார். விஸ்வாமித்திரரோட பெருமாளும் லக்ஷ்மணனும் போனா. விஸ்வாமித்திரர் வந்திருக்காருன்னு ஜனகன் வந்து பார்த்தான். உடனே ஐயோ குழந்தைகள் நன்னா இருக்காளே, நம்ம மாத்துக்கு மாப்பிள்ளையாயிட்டா தேவலையேன்னு நினைச்சான். சந்தோஷம் வந்தது. உடனே அப்போதான் ஜனகனுக்கு பயம் வந்துதான். ஐயோ ஒரு வில்ல வச்சிருக்கோமே, இந்த வில்ல முறிச்சாதான் சீதைக்கு கல்யாணம்னு சொல்லியிருக்கோமே, இந்த ராமனால வில்ல முறிக்க முடியுமோன்னு கவலை வந்து கொடுத்தான் ஜனகனுக்கு. கம்பர் சொன்னார், ஜனகனுக்கு மூளையே இல்லைன்ட்டார். அவர் இன்னும் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டார். ஏன்னா ராமனை பார்த்த உடனே ஆசை வந்தது இல்லையா, நம்ம ஆற்று மாப்பிள்ளையே ஆயிடணும்னு. நேர ராமட்டியே போய், அப்பா எங்கள் ஆற்று மாப்பிள்ளையா நீ ஆயிடுறா. பெருமாள் என்ன சொன்னா, எங்கள் அப்பாவை கேட்கணும். அப்படியா, அப்பா எங்கே இருக்கார்? அயோத்தியிலையா? தசரதனுக்கு உடனே இங்கிருந்து ஜனகனே கிளம்பி போய், தசரதா உன் பிள்ளைய பார்த்தேன், எங்கள் ஆற்று மாப்பிள்ளையா ஏற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, என் பொண்ணுக்கு உன் பிள்ளையா கல்யாணம் பண்ணிவைன்னு கேட்கணும் இல்லையா? அசடு. இதை மிதிலாதேசத்து ஜனங்கள் சொல்கிறா. ராமனை பார்த்த உடனே ஜனகனுக்கு ஆசை வந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும்னா, வில்லு வேண்டாம் கில்லு வேண்டாம் தள்ளி வைங்கன்னு சொல்லியிருக்க வேண்டாமோ? வில்லையா கிடையாதுன்னு சொல்லியிருக்க வேண்டாமோ? ராமா நீ கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு சொல்லணுமே. அத்தை விட்டுட்டோ இன்னும் வில்ல முறிக்கணும், வில்ல முறிச்சாதான் என் பொண்ணை கொடுப்பேன்னா. அப்போதான் ஜனகனுக்கு கவலை வந்துதான், ஐயோ ராமன் இந்த வில்ல முறிக்கணுமேன்னு. அதாவது இத்தனையும் ஒரே வார்த்தையில் சொன்னார். சங்கா தங்கா, ஒரு பதம்தான், அதுக்குள்ளே எவ்வளோ அர்த்தம் இருக்கு. இது பரவாயில்ல. அயோத்தி மிதிலாதேசத்து ஜனங்கள் ராமனை பார்த்துட்டு அவ முடிவு பண்ணிவிட்டாளாம், இந்த ராமனுக்குத்தான் சீதை. ஐயோ ஜனகனுக்கு புத்தியே இல்லையே, சிவதனுச ராமன் முறிக்கணுமே, முறிக்காம போயிட்டானா எங்க சீதைக்கு இதை விட வசந்த மாப்பிளை கிடைக்க மாட்டானேன்னு ஜனங்கள் வருத்தப்பட்டாளாம். சங்கா தங்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை சொன்னார், ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. பரிகிருத நிக்கில நரபதிவரண ஜனக துஹித்ரு குச்சதட விகரண சமுச்சித கரதலா. இதுக்கு அர்த்தம் என்ன அழகான அர்த்தம் தெரியுமோ? என்ன ஆச்சரியமான வார்த்தை. இதுக்கு அர்த்தம் தெரியணும்னா இதுக்கு கொஞ்சம் பின்னாடி போகணும். கரண் முதலிய 14,000 வீரர்கள் வந்தார்கள். பெருமாள் ஒத்தனா நின்று யுத்தம் பண்ணினான்.
பெருமாள் ஜெயிச்சுட்டான், அத்தனை பேரையும் வதம் பண்ணிவிட்டான். பெருமாள் உடம்பு முழுவதும் காயம், அவ்வளவு ரத்தம். எங்கேயோ குடிசையில வெகு தூரத்தில் இருந்த சீதை ஓடி வந்தாள். வந்து பெருமாளை பார்த்தானா பெருமாள் உடம்பு முழுவதும் காயம். தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகிழ்ஷீனாம் சுகாவகம் பபூவ. பெருமாளை பார்த்த உடனே சீதைக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டானதான், உடனே வருத்தம் உண்டானது. ஐயோ, பெருமாள் உடம்புல இவ்வளவு காயம் இருக்கேன். உடனே அப்போலோ ஃபார்மசிக்கு ஃபோன் பண்ணி சோஃபராமைசின் 2 கிலோ வேணும். அவன் அனுப்பிச்சுட்டான். பெருமாள் உடம்புல அத்தனை காயத்துக்கு சோஃபராமைசின் போட்டால் முடியுமா? உடனே டீ பேக்ட் வேணும்னா அனுப்பிச்சி விட்டான். ஒரு இடத்துல காயம்னா போடலாம், உடம்பு முழுவதும் காயம். சரி, இந்த சோஃபராமைசின் போட்டு எத்தனை நாள் ஆகும்? எல்லாம் கரண் முதலிய வீரர்கள் அம்பு பானத்தினால பெருமாள் உடம்புல திருமேனியில காயமாயிருக்க. இது எப்போ ஆறும்னா பார்த்தாள் சீதை. என்ன மருந்து போட்டால் இந்த காயம் உடனே ஆறுமோ அதை பண்ணினால. என்ன பண்ணினா? பபூவ கிருஷ்ணா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. பெருமாளை மார்போட ஆலிங்கனம் பண்ணிட்டாளாம் சீதை. இது எங்கேயோ பின்னாடி நடக்கிறது. ஆனா சுவாமி இங்க என்ன சொன்னார் தெரியுமோ? பரீகிருத நிக்கில நரபதி வரண ஜனக துகித்ரோ குச்சதட விகரண சமுச்சித கரதலா. பிராட்டியுடைய திருமார்பிலே விளையாடுவதற்காக சிவதனுசை முறித்த எம்பெருமானே அப்படின்னார். கண்ணனை சொல்றப்போ சொன்னா, நப்பின்னை பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக 7 காளைகளின் திமிரை அடக்கினான் கண்ணன்னா. இங்க சுவாமி சொல்றார், கிடையாது, ராமனுக்கு என்ன ஆசையா பிராட்டியோடு சேர்ந்து இருக்கணும்னு. அப்ப வில்ல முறிக்கணுமே, வில்ல முறிக்கணும்னா கையில பலம் இருக்கணுமே, அதுக்காக கையில பலத்தை வர வச்சுட்டானா. சமுச்சித கரதலா. கரம்னா புஜங்கள், கைகள்னு அர்த்தம். அபாரமான பலிஷ்டமான கைகளா. எதுக்காக? சிவதனுசு முறிக்கணும்னு. அது காரணம் இல்லையா, பிராட்டியை ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. அப்படி கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்து பெருமாள் வரான். வரக்கூடிய காலத்தில் எதுக்கு யாரும் வந்தான்? பரசுராமன் வந்தான். பரசுராமன் அவதாரம் முடியணுங்கிறதுக்காக இப்போ பெருமாள் என்ன பண்ணினான்? அதை அடுத்த வார்த்தையில் சொன்னார். சதகோடி சதகுண கடின பரசூதர முனிவர கரதிருத துரவனமதம நிஜ தனுராகர்ஷன பிரகாசித பாரமேஷ்டியா. பரசுராமன் கையில் இருந்த யாராலையும் அழைக்க முடியாததான வஜ்ராயுதத்தை விட அபாரமான சக்தியோடு இருக்கக்கூடிய தனுச முறிச்சவனே அப்படின்னு பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தியை வேதாந்த தேசிகன் கொண்டாடுறார். அதுக்கு என்ன அர்த்தம் என்பதை நாளை சாயங்காலம் 6:30 மணிக்கு இதே கோட்டியில் அனுபவிக்கலாம்னு சொல்லி இன்னும் 1-2 ஸ்லோகங்களோட பாலகாண்டத்தை முடிக்க போகிறார். அடுத்து அயோத்தியா காண்டம் ஆரம்பம். அயோத்தியா காண்டம் ராமாயணத்திலேயே தர்மங்கள் நிறைந்தது. அடுத்த ஸ்லோகத்திலேருந்து அயோத்தியா காண்டம் தான் ஆரம்பிக்கிறார். என்ன காரணம்னா, சர்வதுக்க பிரசவனம் அயோத்தியா காண்டம்னு சொல்லியிருக்கான். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு துக்கம் இருந்தாலும் அயோத்தியா காண்டம் காதால கட்டுட்டோம்னா அத்தனை துக்கங்களும் போயிடும். அவ்வளவு தர்மங்கள் அயோத்தியா காண்டத்தில் சொல்லியிருக்கா. அது நாளைக்கு நாம் சிரவணம் பண்ணக்கூடிய பரம பாக்கியம். குருவாரத்தில் அயோத்தியா காண்டம் கேட்கறது இன்னும் பரம விசேஷம். எல்லாரும் வந்து சேர வேணும் என்ற பிரார்த்தனையோடும் இந்த உபன்யாசத்தோடு முடிக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகீமகீஷாம் கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவெங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.